அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாதம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1ஆம் மாதம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போதே நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தை என்ற சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவருக்கு சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகுனா, இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல் சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன், எதிரி ஸ்தானம், ரோகர் சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார். அதோட மட்டுமல்ல, புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். வாருங்கள் பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களே, இந்த கிரகயுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம், ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையான காலம். ஏன் நம்ம இந்த கிரக யுத்தம்னு பேரு, அந்த யுத்தம்னு காலம் வைக்கிறோம்னா பேர் வைக்கிறோம்னா, உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் உட்காராரு. அதுவும் 8ல யார் கூட போய் சேர்றாருங்க? ராகுவோடு இணைக்கிறார். அப்ப ராகு என்ன பண்ணுவாருங்க? ஒரு பெரிய செலவை கொடுப்பார். கையில் இருக்கிற காசை திடீர்னு காணாம பண்ணுவார்.
ஒரு நிமிஷத்துல பிடிங்கிடுவார். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வச்சிருப்பீங்க, டக்குன்னு போய் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு 6 மாசம் கூட 50 லட்சம் லாஸ். எத்தனையோ சிம்ம ராசி எல்லாம் பார்க்கிறோம். அல்லது ஒண்ணு பொருள் விரயத்தை பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா நீ அந்த பேர் புகழ் அதுக்கான ஒரு கலனத்தை ஏற்படுத்துவாரு, அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்துல கை வைப்பார். ஆரோக்கியம் விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அவர். குறிப்பா ராசிநாதன் சூரியன் ராகுவோடு 8 சம்பந்தப்படும் போது, அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய் யாருங்க 4க்கும் 9க்கும் உடையவர். 4, 9க்குடைய அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சனியோடு இணைகிறார். அப்ப முக்கியமா குறிப்பா எதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பதவிகள் சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர். இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். கால நேரங்கள் அனுகூலமாக இல்லை, மாற்றப்பட்டுள்ளது. ஆகியனால் சிம்ம ராசி என்பர்களே, அல்லது சிம்ம ராசியை சார்ந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எத்தனையும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே சிம்ம ராசி தான், அல்லது சிம்ம லக்னமா இருப்பாங்க, அல்லது சூரியன் சம்பந்தப்பட்டாதான் அவங்க அரசியலுக்கே வர முடியும். அப்ப இந்த சிம்ம ராசியில் தான் அதிகமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தான் நம்ம எச்சரிக்கை சொல்லணும். ஏன்னா இது யுத்தத்திற்கான காலம், உண்மையிலேயே இது யுத்தத்திற்கான காலம் தான். அப்போ நான் போய் இப்போ ஒரு சீட்டு நான் ஒரு செலவு பண்றேன், அல்லது நான் இவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்றேன், இவங்களுக்கெல்லாம் நீங்க தான் உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கலாம், கொடுக்கக்கூடிய யாருக்கு என்ன சீட்டு தரணுன்ற கொடுக்கக்கூடிய அதிகாரமே உங்கள்கிட்ட இருக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்க மூலியமா கூட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை எல்லாம் சரியா போகுது, உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்ப தொடர்ந்து நீங்க ஜெயிக்கிற சாமி நீங்க எல்லாம் ஓகே, இதெல்லாம் நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், அதை தான் நீங்க ஃபாலோ. அப்போ இந்த மாதிரி ஒரு யுத்த காலம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நிச்சயமாக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த 4 கிரகங்கள், குறிப்பா சுக்கிரனும் சேர்றார், உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் சனியோட சேர்க்கிறார். நிச்சயமா அந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 10ஆம் அதிபதி 3-10 கூடிய சுக்கிரனும் இந்த சனி செவ்வாயோடு இணைந்து கொள்கிறார். அவர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அரசியல். அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா சுக்கிரன் இணைகிறார், புதன் அங்க போய் ராகுவோட இணைகிறார். கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் ராகுவோட இணைவே, இங்க சுக்கிரன் சனியோட இணை. 3 பகை கிரகங்கள், சனி செவ்வாய் சுக்கிரன், 3மே பகை கிரகங்கள். அந்த 3 பகை கிரகம் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து, அதுவும் 7ஆம் வீட்டுல போய் உட்காந்து. அப்ப கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஒரு பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவர், ஒரு ஹை லெவல்ல, ஒரு மல்டி லெவல்ல, ஒரு 100 கோடி, ஒரு 10,000 கோடி, 50,000 கோடி மல்டி லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த கிரகயுத்த காலம் நன்மையை செய்யும்.
ஆனா அனுப்பி அந்த மாதிரி இருக்கவங்க கூட சமயத்துல ஏமாறுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இது நம்ம நிறையா உங்களுக்கு ஒரு 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 சப்போர்ட் வேணும், நிறையா உங்களுக்கு ஒரு பவர் வேணும், எனக்கு ஒரு சக்தி வேணும் சாமி. இந்த மாதிரிதான் என்னோட பிசினஸ் கொஞ்சம் பெருசு, நான் செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் பெருசு, இதில் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு இரையாற்றல் வேணும், ஒரு எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும், எக்ஸ்ட்ரா பவர் இருந்தால் தான் இதெல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொன்னால், அப்ப அதுக்கு தகுந்த வழிபாடு அவசியம். உங்க கூட ஒரு தெய்வ சக்தி இருக்கணும், எப்பொழுதும் அந்த தெய்வ சக்தி இருக்கணும். நான் பல இடங்களிலேயே அதை சொல்வது உண்டு. அப்ப வெறும் பணங்காசு மட்டும் இருந்தா போராது. பணங்காசு மட்டும் சேர்த்துனே போனாலும் ஒன்றும் என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண போறது இல்லை. வச்சுட்டு சேர 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 அதை வச்சு நீங்க என்ன செஞ்சிட முடியும் அதிகபட்சம். அப்ப இதெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு தெய்வ சக்தி, இறையாற்றல் வேண்டும். அதோட இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலம் வேண்டும். அப்ப இது எப்படி சேர்க்க முடியும் கேட்டீங்கன்னாக்கா, அதை பரிகாரங்கள் அல்லது பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள், பிரதிஷ்டைகள், இதன் மூலமா தான் நீங்க அதை வெற்றி பெறவே முடியும். அவ சரியான வழிகாட்டுதல் தேவை சிம்ம ராசி என்பது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்ட சிக்கல தான் எங்க வீட்டுக்காரர் கணவர் இருக்காரு, இல்ல பெரிய பெரிய சிக்கல், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு, அல்லது பெரிய வம்ப வழக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அந்த மாதிரி சட்ட சிக்கல்லையோ அல்லது வேறு ஏதாவது சிக்கல்ல வம்ப வழக்கூடிய சிக்கல்கள்ல இருப்பீர்களேயானால் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏதோ சும்மா போனோம் அந்த இருக்கக்கூடாது. அவங்க பாசிட்டிவா பேசுறாங்க, இவங்க பாசிட்டிவா பேசுறாங்க, ஜெயிச்சிருக்கீங்க சார், சும்மா அவங்கள போட்டு தூண்டி விடக்கூடாது, ஆசையை தூண்டக்கூடாது. அது இல்லை இங்க முக்கியம். இந்த கிரகத்தை புரிந்து அப்படிதான் அவங்க சொல்றாங்க, ஏன் நடக்கல, ஏன் நடக்கல, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கும். அறிவை தான் நம்ம இங்க செயல்படுத்த. சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, அறிவுக்கு தான் இங்க வேலை. அதனால சிம்ம ராசி என்பவர்களே அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். அறிவியல் ஜோதிடம் என்கிற அறிவியலை கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பவர்களே இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு 60% எச்சரிக்கை என்பதையும் 40% மறைமுகமான அதிர்ஷ்டம் என்பதையும் எடுத்துரைக்கிறது. அப்ப சிம்ம ராசி என்பவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய பில்டர்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சிம்ம ராசியாக இருப்பீர்கள். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், இந்த செவ்வாயை நோக்கி சனியை நோக்கி செவ்வாய் போகிறதுனால பெரிய பெரிய பில்டர்லாம் ப்ராப்ளத்தில் மாட்டுறாங்க. நம்ம பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் இப்போ நம்ம இடத்திலே வாராய்க்கு இடத்திலே வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய பில்டர்ஸ் கூட இப்போ நம்ம வாராய்க்கு இடத்திலே அப்பாள்கிட்ட அவன் சொன்ன விஷயங்களை செய்து அந்த பிரதிஷ்டையை ஒரு சுவாமியை சொன்னோம், அந்த பிரதிஷ்டையை செய்து நீங்க அவங்க அந்த பிரச்சனை அந்த வம்ப உடக்கி விட்டு விலகி வெளியில் வந்திருக்காங்க. அப்ப அதை போல அந்த பிரதிஷ்டைகள் ரொம்ப முக்கியம். அப்ப சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்தீர்களானால் சிம்ம ராசி என்பவர்களே வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் பாரத்.